சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா அம்மா அக்கா அம்மா அக்கா அம்மா ஐயோ அர்ஜுன் 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 அம்மா ஐயோ அர்ஜுன் என்னாச்சு அர்ஜுன் எழுந்து என்னப்பா பாத்து மெதுவா அர்ஜுன் 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 என்னப்பா இது முடியலம்மா. என்னாச்சுப்பா? எப்படி நீ கீழே விழுந்த? வலிக்குதுமா. ஐயோ என்னங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லுங்க. புள்ளைக்கு ரொம்ப வலி தாங்க முடியல. அர்ஜுன் அர்ஜுன் கொஞ்சம் பொறுத்து கூட டாக்டருக்கு கால் பண்றோம்ல, இப்ப வந்துருவாரு. ஹலோ ஹலோ டாக்டர். ஹலோ ஹலோ மாமா வெளிய. ஹலோ கொஞ்சம் பொறுத்துக்கோப்பா, டாக்டர் வந்துருவாரு. கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க டாக்டர். டாக்டர் என்ன சொன்னாரு? சொல்லியாச்சு வள்ளி, அவர் உடனே வரேன்னு இருக்காரு, வந்துருவாரு. அர்ஜுன் எப்படிடா கீழே விழுந்த? தூக்கத்துல எதுவும் கீழே விழுந்துட்டியா? இல்லக்கா, திடீர்னு இரும்பல் அதிகமாயிடுச்சு. அதான் தண்ணி குடிக்கலான்னு வாட்டர் பாட்டில் எடுக்க ட்ரை பண்ணேன். அது எடுக்கும்போது தான் கட்டில இருந்து கீழே விழுந்துட்டேன். தண்ணி குடி அர்ஜுன். கொடுங்க. இந்த என்ன அர்ஜுன், தண்ணி வேணும்னா எங்கள யாரையாவது நீ கூப்பிட்டு வேண்டியது தானே? நீ எதுக்கு இறங்கி எடுக்க போன? இல்லம்மா, கூப்பிட்டு பார்த்தேன், யாருமே வரல. அதான் நானே எடுக்கலாம்னு ட்ரை பண்ணேன். துர்கா, அம்மா, நீங்க எல்லாம் அர்ஜுனை பாத்துக்கிறத விட அப்படி என்ன வேற வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்துமா அம்மா, இவ்ளோ நேரம் அர்ஜுன் பக்கத்திலே தான் இருந்த. நீங்க இப்ப கூப்பிட்டதால தானே நான் கீழே வந்தேன். நான் கூப்பிட்டா எல்லாரும் அப்படியே வந்துருவீங்களா? யாராவது ஒருத்தர் இங்க இருந்து பாத்துக்க வேண்டியது தானே? இப்படிதான் அடிபட்டு இருக்கிற என் புள்ளைய தனியா விட்டுட்டு வருவீங்களா? இவனுக்கு ஏதாவது தேவைப்படுமே, கூடயே இருந்து பாத்துக்கணுமேனு உங்க யாருக்கும் அறிவே இல்லையா? எங்க அந்த மலர்? அவ இங்க இல்லம்மா, காலையில கிளம்பி எங்கேயோ வெளியே போயிட்டா. அநேகமா அவ அக்காவை பார்க்க தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். இப்ப வேற அவ அக்கா முழுகாம இருக்காளா, அதான் அவளை பார்க்க போயிருக்கா. துர்கா, தேவையில்லாம மலர் மேல பழி போட்டுக்கிட்டே இருக்காத. நீ அவளை பத்தி குறை சொல்லாம இருந்தினா அந்த நாளே விடியாதுல்ல உனக்கு. அப்பா, எப்படிப்பா, எப்படி இந்த நிலைமையில கூட உங்களால அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேச முடியுது? நம்ம அர்ஜுனை பாத்துக்க ஆள் இல்லாம கீழே விழுந்து வழியில துடிச்சிட்டு இருக்கான். நீங்க அத பத்தி யோசிக்காம அவளுக்காக பேசிட்டு இருக்கீங்க. அர்ஜுனை பாத்துக்கிறத விட அவளுக்கு அவ அக்காவை போய் பாக்குறது தான் முக்கியமா இருக்கு. அத சொன்னா உங்களுக்கு கோவம் வருது. இந்நேரம் அவ இங்க இருந்திருந்தா அர்ஜுனுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குமா? அவளுக்காக தானே இவன் இந்த மாதிரி எல்லாம் கை கால் உடைஞ்சு படுத்திருக்கான். அவனை பத்தி கொஞ்சமாவது அவளுக்கு அக்கறை இருக்கான்னு பாருங்க. எனக்கு என்னன்னு விட்டுட்டு போயிருக்கா. யார் சொன்னா மலருக்கு அக்கறை இல்லன்னு?
மேடம், இவங்க வேணும்னே மலரை பத்தி தப்பு தப்பா உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட இவங்க சொல்ற மாதிரி ஒன்னும் மலரு பார்வதியெல்லாம் பார்க்க போகல. டேய், அப்படின்னு உன்னை பொய் சொல்ல சொல்லி அவ அனுப்பியிருக்காளா? நான் ஒன்னும் பொய் சொல்லல. நீங்க சொல்ற பொய்ய இல்லன்னு நிரூபிக்க வந்தேன். மலரு எங்கேயுமே போல. எங்கேயும் போகலனா அர்ஜுன் கூட இல்லாம அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? மலர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நீங்களே வந்து பாருங்க மேடம். அநியாயமா மலர் மேல பழி போட்டுக்கிட்டு இருந்தீங்களே, நீங்களும் வந்து பாருங்க, தெரியும். அர்ஜுன் நீரு, அம்மா இப்ப வந்துரு. அர்ஜுன் பார்த்து பத்திரம் வந்துடு. ஓகேப்பா. என்னக்கா தெரியலையே. அப்பா கடவுளே, எதுக்காக இப்படி ஒரு தண்டனையை அர்ஜுனுக்கு கொடுத்த? அவன் என்ன தப்பு செஞ்சான்? ஏன் ஒரு பிரச்சனை போனா இன்னொன்னு இந்த குடும்பத்தை சோதிச்சுக்கிட்டே இருக்க? தயவு செஞ்சு அர்ஜுன எங்களுக்கு பழையபடி திருப்பி கொடுத்துரு. அவ இப்படி கை கால் உடைஞ்சு ஒரே ரூம்குள்ள முடங்கி கிடக்கிறத என்னால பார்க்க முடியல. அர்ஜுன நினைச்சு நான் மட்டும் இல்ல, வீட்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அர்ஜுனுக்கு சின்ன காயம் பட்டா கூட அது செண்பகவள்ளி மேடமால தாங்கிக்கவே முடியாது. அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க. பாசத்தையும் தாண்டி அவன் மேல உயிரையே வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பையனை இந்த நிலைமையில அவங்க பார்க்கும்போது அவங்க எவ்வளோ மன கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த வீட்டோட மொத்த சந்தோஷமுமே அர்ஜுன் தான். அவனை இப்படி பார்க்கும்போது யாரால நிம்மதியா இருக்க முடியும்? எப்பவுமே துரு துருன்னு கால் ஒரு இடத்துல நிக்காம இருப்பான். அவன் இப்படி நடக்க முடியாம ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறத நினைச்சு அர்ஜுனை விட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அர்ஜுனை இந்த நிலைமையில பார்க்கும்போது எனக்கு ஏதாவது ஆயிருந்தா கூட பரவாயில்லன்னு தான் எனக்கு தோணுது. எந்த ஒரு விஷயத்துக்குமே அர்ஜுன் அடுத்தவங்களை நம்பியோ யாரையும் எதிர்பார்த்துக்கிட்டோ இருக்க கூடாதுன்னு நினைப்பான். ஆனா இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்குமே அர்ஜுன் அடுத்தவங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கானோன்னு அவனுக்குள்ளேயே அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்.